ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்டி அப்படின்னு சொல்லி ஒரு படத்து மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க. இவர் வந்து ஹீரோ, 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ஒரு ஏரியாவில் இருக்காங்க, அது ஸ்லம் மாதிரியான ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்க பசங்க, அந்த ஏரியாவில் இருக்க பெரியாளோட சண்டை நடக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ தட்டி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேரும் வந்து சரியான கபடி பிளேயர்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலே டாப் மோஸ்ட் கபடி பிளேயராக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க அங்கே ஏரியாவில் நடக்கிற எல்லா கபடி மேட்ச்லேயும் வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் தென் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் பெரிய கேங்ஸ்டர் ரவுடியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதனால் இவங்களை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற 3 முக்கியமான தாதாக்கள் இருக்காங்க. அதில் நம்ம செல்வராகவன் ஒரு தாதாவாக இருக்கார். ஸோ இந்த 3 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் இவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த லேடி தாதா அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் சில லவ் சீன்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம சாந்தனு பாக்யராஜும் நடிச்சிருக்காங்க. இவங்க செகண்ட் ஹீரோ கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 பேரும் வந்து அந்த கேங்ஸ்டரால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் முன்னேறினாங்களா, இல்லை அந்த கேங்ஸ்டரால் அவங்க லைஃப் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதும், அவங்க கபடி பிளேயரில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனாங்களா, இல்லைனா அப்படியே அவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டராக அழிஞ்சாங்களா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெட்டு குத்து அருவா இதே தான் இருக்குது. முழுக்க வந்து இதே சீன் பை சீனாக தான் இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்த ஒரே சீனாக இருக்கலாம், இல்லைனா அந்த கஷ்டப்படுற ஃபேமிலி, கஷ்டப்படுற லொக்கேஷனு, கஷ்டப்படுற மக்கள் அப்படின்ற மாதிரியே திருப்பி காட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸை தவிர அதிகமாக எந்த சீனும் வந்து பார்த்திங்கன்னா மனசில் நிற்கலை. படம் ஓகே, பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.